இந்த நாளில் தேவசேனையின் தலைப்பு இயேசு சொன்னதை நிச்சயம் செய்வார். இயேசு சொன்னதை நிச்சயம் செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு சொன்னதை உனக்கு நிச்சயம் செய்வார். சொல்லுங்க. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகுமோ. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகுமோ. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். அதை உங்கள் உடாரத்தில் அணுகாது மகனே, சொல்லாது நெறியாது நீனாது மகனே. அதை உங்கள் உடாரத்தில் அணுகாது மகனே, சொல்லாது நெறியாது நீனாது மகனே. அல்லேலூயா. இந்த நான்காம் வார்த்தை காட்சியான ஒரு 4 அலையில சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28:6 நாம் வாசிக்கிறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்றோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே, ஒரு முக்கியமான காரியம், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சொன்னபடியே செய். அல்லேலூயா. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இந்த உலகத்திலே மரித்தார் என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பது பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து வேதத்திலே நாம் 104 முறை புதிய ஏற்பாட்டிலே படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மட்டுமே 104 முறை சொல்லப்படுது. அப்படியானால் இயேசு உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், எத்தனையோ அறிஞர்கள் தோன்றினார்கள், எத்தனையோ சாஸ்திரிகள் தோன்றினார்கள், எத்தனையோ கர்த்தாக்கள் தோன்றினார். ஆனால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய மறித்து உயிர்த்தெழவில்லை. அவர்கள் உயிர்த்தெழுதல் அடையவில்லை. ஆனால் இயேசு ஒருவர் தான் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவருடைய கல்லறை தான் என்றும் திறந்ததாகவே இருக்கு. இயேசு சரித்திரபூர்வமானவர், சரித்திரபூர்வமானவர், சரித்திர நாயகர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தை கிறிஸ்துவமும் கிறிஸ்துவ பெண் என்று பிரித்தெடுத்த சர்வ வல்லமையுள்ள சரித்திர நாயகர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் நம்மை நடத்துகிறது. அந்த விசுவாசம் நமக்கு எப்போதும் இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம் என்று நம்ம மனதில் எப்போதும் சிந்திக்கணும். அதில் நாம் அடியாள் சீசர்கள் எல்லாம் அந்த செத்த சரீரத்தை பார்த்து என்ன செய்தாங்க? ஓடி 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 ஓடிப்பான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி நமக்கு என்ன செய்திருக்கிறது? நேரடியாக கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு சொன்னதை மறுக்காமல் செய்வார். மறுக்காமல் செய்வார். முதல்ல நம்ம பார்க்கிறோம் மறுக்காமல் செய்வார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் மாற்றாமல் செய்வார். மூன்றாவது பார்க்கிறோம் மறக்காமல் செய்வார்.
மறக்காமல், மறுக்காமல், மாற்றாமல், மறக்காமல் செய்வார் என்ற 3 பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். கவனமான பாருங்கள். வேதத்தில் இன்றைக்கு மறிப்பேன், நாளைக்கு மறிப்பேன் என்று சிலர் சொல்லியிருக்கிறார். மரணத்தை குறித்து சிலர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. இயேசு ஒருவர் தான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிலும் ஒரு விசேஷமாய் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், மத்தேயு 20:19 நாம் பார்க்கிறோம். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். அப்படியே உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். எத்தனாவது நாள்ல? 3ஆம் நாள். துல்லியமா சொல்லுகிறார். அவர் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாரு? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. லூக்கா 9:22 பார்க்கிறோம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் அகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அவருடைய மரணத்தை குறித்து கரெக்டா சொல்றேன். இயேசுவின் மரணத்தை குறித்து கரெக்டா சொல்றேன். இயேசு மரித்த போது அவருடைய தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டது. ஜெர்மானிய தேசத்திலிருந்து ஒரு ஆட்சி செய்கிற ஒரு பிரதமர் இங்கிலாந்து தேசத்துக்கு வருகிறார். இங்கிலாந்து தேசத்துல உள்ள அந்த ராணியை பார்க்க வருகிறார். வந்து தங்கி இருக்கிறார். அந்த தங்கியிருக்கிற பெரிய காலில் அந்த இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்த நிறைய பேருடைய போட்டோக்கள் இருக்கு. அங்க பெண்களும் ஆட்சி செய்ததுனால அந்த அரசியல் போட்டோவும் இருக்கு. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். எல்லாம் அவர் ஆட்சி செய்ததுனால அவர்களுக்கு ஒரு கிரீடம் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அழகான கிரீடம் இருக்கு. அதில ஒருவருடைய ஒரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற ஒரு படத்தையும் மாட்டியிருக்கிறார். அதுல முழு கிரீடம் இருக்கு. எனக்கு தலையில முழு கிரீடம் இருக்கு. அப்ப அந்த ஜெர்மானிய அதிபர் கேட்கிறார், என்னமா இவங்க போன்றவர்கள் எல்லாம் கிரீடங்கள் அழகாக வந்துகிறது. ஆனால் இந்த மனிதன் யாருன்னு தெரியவில்லை. இவருடைய தலையில் முள்ளு முள்ளாக ஒரு கிரீடம் இருக்கிறதே, இவர் யார் என்று கேட்கிறார். அப்ப ராணியம்மா சொல்கிறார்கள், இவர்தான் இயேசு கிறிஸ்து. இவர் பெத்லகேமில் பிறந்து எருசலேமிலே வளர்ந்து நமக்காக சிலுவை சுமந்து மரித்தார். அவருக்கு முழு கிரீடம் சூட்டினார்கள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லு. அப்படியா? இப்படி ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி அவர் ஆச்சரியமாக கேட்கிறேன். கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி சென்றார். பாருங்கள், எல்லாருக்கும் கிரீடங்கள் அழகாக இருக்கும் போது இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன இருக்கிறது? ஆகவே நமக்காக ஆண்டவர் முழு கிரீடம் சூட்டப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து தெளிவாய் சொன்னார். மத்திய 26:2 வாசிக்கிறோம். இயேசு 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். ஏன் சொல்றார்? 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். மத்திய 20:19 இதோ எருசலேமுக்கு போகிறோம்,
சொற்காரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதாரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்பார். ஆகவே அவர் சொன்னபடியே எல்லாமே நடந்ததை நம்பார். அவங்க நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்னதை மாற்றாமல் செய்வார். அல்லேலூயா, செய்வார். நம்ம முதலாவது பார்க்கிறோம், சொன்னதை மாற்றாமல் செய்வார். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி அவர் செய்து வருகிறார். நல்ல தொழில் தருவேன் சொல்றாரு, பிள்ளைகள் தருவேன் சொல்றாரு, நம்மை குடும்பமாக ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார், நம்மை கடைசி வரை கைவிடாமல் நடத்துவேன் என்று சொல்லு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை செய்து கொண்டு வருகிறார். அவர் சொன்னதை தடை செய்வதற்கு அநேக தடைகள் வரும். ஆனாலும் அவர் தடைகளை உடைத்து அவர் நம்மை சொன்னபடியே நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, அவருக்கு 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் சொன்னபோது பெரிய கல்லை வச்சுக்கிறாங்க, கொண்டு போய் வச்சு அடிச்சுட்டாங்க. வர விடாம தடைகள் வந்து பயங்கரமான தடைகள். போர் சேவகர்கள் காவலுக்கு நிறுத்தப்பட்டார்கள், முத்திரை போடப்பட்டது. ஆனாலும் தடைகளை உடைத்து ஆண்டவர் சொன்னபடியே வைத்திருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தடைகளை சாத்தான் கொண்டு வருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் வரும்போது செங்கடல் வருது, பார்வோன் வருகிறான், யோர்தான் வருது, எரிகோ வருது. 31 ராஜாக்கள் இடத்தில் இருக்கிறார், 7 ஜாதிகள் இடத்தில் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்திருந்து அவர்களை கானானுக்குள்ளே வழி நடத்தினார். அல்லேலூயா. ஆகவே சொன்னதை அவர் சரியாக செய்கிறார். அவர் ஒருவர் தான் சொன்னதை செய்ய முடியும். அல்லேலூயா. அரசாங்கங்கள் கூட சொன்னதை செய்வதில்லை அப்படிங்க, சொன்னதை செய்யலன்னு சொல்றாங்க, சொன்னாங்க செய்யவில்லை. நாம கூட சொன்னதை செய்ய முடியும். இயேசு ஒருவர்தான் சொன்னதை அப்படியே செய்ய முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்தான் செய்ய முடியும். அவர் சகலத்தை படைத்த தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லினார். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, நாம காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு வர முடியாதபடிக்கு பல தடைகளை சாத்தான் கொண்டு வந்தாலும் கூட ஆண்டவர் தடைகளெல்லாம் உடைத்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு தூதன் வந்து என்ன செய்தான், கல்லை புரட்டி உருட்டி அது மேல உட்கார்ந்தான். அந்த கல்லை புரட்டி உருட்டி அது மேல உட்கார்ந்து, நான் நினைக்கிறேன் ஒரு விரலாக கூட புரட்டி இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டேன். அந்த போர் வீரர்கள் ஒரு 10 பேர் வந்து பெரிய கல்லை உருட்டி கொண்டு வைக்கிறான். அந்த கல்லை தூதன் ஒருவன் வந்து ஒரு தூதன், அல்லேலூயா,
தூதர் உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுமா உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் நாம் படிக்கிறோம். நாளாக வெள்ளத்தினாலும் அல்ல கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி பெரிய பர்வதமாக பல தடைகளை கொண்டு வந்து இந்த ஜனங்கள் இந்த செருபாபேல் என்ற பிரதான ஆசிரியருக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். பெரிய பர்வதம் போல நிற்கிறார், மலை போல நிற்கிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேல் நீ பயப்படாதே, என்னுடைய ஆவியினாலே ஆகும் அல்லேலூயா என்று சொல்லி நம்ம போகின்ற தடைகளை எல்லாம் உடைத்து எறிந்தார். அல்லேலூயா. இந்த செருபாபேலை முத்திரை மோதிரமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்தினார். ஆகவே நாமும் முன்னேற்றப்படி நம்மையும் வேலையில, தொழில்களில, பிரயாசங்களில, வாழ்க்கையிலே நாமும் வளர்ந்து வர முடியாதபடி, முன்னேற முடியாதபடி பல தடைகளை சாத்தான் கொண்டு வரும். பெரிய பருவம் போல வந்தாலும் கூட பயப்படாது. அல்லேலூயா. அதையெல்லாம் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையுள்ளவர், உங்களை உயர்த்துவார். அவர் சொன்னதை மாற்றாமல் செய்தார். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் எந்த தடையில் வந்தாலும் மாற்றாமல் செய்வார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், சொன்னதை மறக்காமல் செய்வார். சொன்னதை மறக்காமல் செய்வார். முதல்ல பார்த்தோம் மறக்காமல் செய்வார் என்று, இரண்டாவது மாற்றாமல் செய்தார், மூன்றாவது மறக்காமல் செய்வார். மறக்காமல் ஆண்டவர் சொன்னாரு, நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னார். அப்படியே கலிலேயாவுக்கு போறான். அல்லேலூயா. எல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு மாத்திடுவோம், இப்ப முடியாது, நாளை பார்த்துடுவோம், பல சாக்குபோக்குகள் சொல்லுவோம். ஆனால் இயேசு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், தொல்லைகள் வந்தாலும் சொன்னதை மறக்காமல் செய்கிறார். அல்லேலூயா. சொன்னதை மறக்காமல் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர். ஆகவே அவர் சொன்னதை செய்வார். அது சில வேளைகளில் அது முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் கூட நாம் விசுவாசிக்கும் போது செய்வார். அல்லேலூயா. யோசேப்புக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக சந்திப்பார், அப்பொழுது என் எலும்புகளை என்ன செய்ய எடுத்து கொண்டு போய் கானான் தேசத்தில் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்றாங்க. விசுவாசம் என்று நிச்சயமாக சந்திப்பார். மற்றவர்களே நிச்சயமாக சந்திப்பார் சொல்றான். நிச்சயமாக சந்திப்பார். உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போவார். கானான் தேசம் தான் நம்முடைய சொந்த தேசம், எகிப்தினுடைய சொந்த தேசம் அல்ல. அதுவே எலும்புகளை எடுத்து கொண்டு போவார். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. ஆகவே இவற்ற ஒரு விசுவாசம் இருக்கா? மனிதாலும் நான் என்ன செய்வேன், உயிரோட எழுந்திருப்பேன், நம்முடைய ராஜ்யத்தில் நிச்சயமாய் வாழ்வேன் என்ற ஒரு நிச்சயம் அவனுக்கு எப்போது. லூக்கா 5:10 நம்ம வாசிக்கிறோம். பேதுருவை பார்த்து சொல்றாங்க, நீ மனுஷனை
என்று சொல்கிறார். அப்படியே அவன் என்ன செய்யறான்? மனிதனை பிடிக்கிறவனாய் மாறிட்டான். பார்த்தீங்களா? ஒரே நாளில் அவன் பிரசவம் பண்ணும்போது அவனை ரொம்ப தாழ்வா பேசுவாங்க. மீன் பிடிக்கிறவன் தானே, படிப்படி வந்தவன், பேரமை உள்ளவன், இவன் என்ன செய்வான் சொல்லிட்டு ரொம்ப பேசுவாங்க. அவனுடைய ஒரு பிரசவத்தில் அபிஷேகம் பெற்று பிரசவம் பண்ணும்போது 3000 பேர் என்ன செய்யறாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்கள் கேட்கிறாங்க. நாங்கள் என்னப்பா செய்யணும்? பரிசெய்யர், நியாயசாஸ்திரிகள், வேத பார்க்கர்கள் இதெல்லாம் கூட நினைக்கிறான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனசனை பிடிக்கிறவனாய் அவனை ஆண்டவர் மாற்று சொல்லி அப்படியே செய்தான். அல்லேலூயா, செய்தான். ஆண்டவர் சொன்னதை மறக்காமல் செய்வார். அல்லேலூயா. லூக்கா 10:19 வாசிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், ஒன்று உங்களை செயல்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார். அதுபோல அப்போஸ்தலர் 28:3-5 வாசிக்கும் போது பவுல் விரியன் பாம்பு கடித்தும் பவுலுக்கு ஒரு சேதமே. அவன் அந்த தீவிர போய் ஒதுக்கும் போது ஒரு விரியன் பாம்பு அவரை கடிக்கும். ஆனாலும் அதை என்ன செய்யறான்? முதலில் விட்டு ஒரு திங்கம். அது ஒரு விரியன் பாம்பு. விதி முடிக்காமதான் விரியன் கடிக்குமா. அதனால விதி இவனுக்கு முடிஞ்சிருச்சு. இவன் ரொம்ப பாவம் செய்து கடல்ல கலந்து வந்துட்டான். ஆனாலும் கடவுள் அவனை என்ன செய்யற? சும்மா உடல விதியனை கொண்டு அவனுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவன் எப்ப முடிவு வரும், எப்ப இட விடுவான், சாவான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அவன் ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். இல்லைங்களா? அதனால ஆண்டவர் சொன்னது போல சர்ப்பங்களையும் தேள்களையும் இப்போ அது நம்மை சேதப்படுத்தாது என்று நம்ம சொல்லலாம். நம்பிக்கை. கேரளாவில் ஒரு அம்மாவை 5 பாம்பு கடிச்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு ஒரு பாம்பை கடிச்சிடும். ஐயூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருந்தாங்க. அங்கே ஒரு பாஸ்டர் சோகாசியில் இருந்தாங்க. அவரை கூட்டு போயிருந்தாங்க. அந்த அம்மா 5 தடவை பாம்பு கடிச்சும் உயிரோடு இருக்காங்க. இல்லையா என்று சொன்னாங்க. அதனால சர்ப்பங்களை என்ன செய்வீர்கள்? மிதிப்பீர்கள் என்று அவர் சொன்னார். சர்ப்பங்களை நாம் மிதிப்போம். சர்ப்பங்கள் நம்மை சேதப்படுத்தாமல் ஆண்டவரின் சிலரை பவுலை அந்த தேவன் நம்மையும் சப்பூச்சிகள் வரைக்கும் காப்பார். அல்லேலூயா. சப்பூச்சிகள் நிறைய மதுரைக்கு நினைத்து போய் மியூசியம் போய் பார்த்தோம். காந்தி மியூசியத்தில் நிறைய பாம்புகள், நிறைய பூரா, நிறைய தேள்கள், பலவிதமான தேள்கள். அரசு மியூசியம் அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை எல்லா தீங்கு வரைக்கும் காப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. ஆமா. அதனால எல்லாத்துக்கும் வரைக்கும் ஈசாத்தில் ஒருத்தர் இந்த இறந்த குளத்தில் இருந்தார். செக்யூரிட்டி பக்கம் இறந்த குளத்தில் அவர் தான் சபைக்கு மூவ் பண்ணார். ஈசா நல்ல மனசு. அவர் பணமரத்திலிருந்து விழுந்துட்டார். மேல இருந்து விழுந்துட்டார். அந்த ஊர் எல்லாம் கொஞ்சம் இந்துக்களை பார்த்து சொல்லலாம்பாங்க. இந்துக்கள்லாம் இதை பேசுறாங்க, கைவிட்டா என்று சொல்லி எங்களுக்கு ரொம்ப அடிபட்டுச்சு. கேட்க மாட்டாங்கன்னா டாக்டர்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் பல வருஷமாக உயிரிழந்தார். கலையிலையா இருந்து ஊழியம் செய்தார். அதான் பார்க்க தேவனுடைய பிள்ளையே. தேவன் எல்லாத்தையும் நம்ம எங்களுக்கு காப்பார். நம்முடைய ஆத்மாவை காப்பார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் கூட எல்லாரையும் காப்பார். உடனே சொல்றோம். 27:22 வாசிக்கிறோம். கப்பல் சேதம் வரும் என்று பவுல் சொல்லுகிறார். 14-15 நாட்களாக கப்பலில் என்ன செய்றாங்க? பிரயாணத்தில் கஷ்டப்படுறாங்க. மழை, புயல், பயங்கரமான சூறாவளி காற்றுகள்
ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ இவங்க ஆகாரத்தெல்லாம் தூக்கி கடையில் போட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் மாவு வச்சிருக்கிறாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, 14 நாள் நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்கப்பா, பண்டைய கிடக்குறீங்க, அப்போ அதனால சாப்பிடுறேன்னு என்ன தெரியுமா? அதனால ராத்திரி ஆண்டவரோடு சொன்னாங்க, எல்லாருமே நான் நினைச்ச உயிரோடு காப்பாற்றுவேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் இருக்கிற மாவை நினைச்சிட்ட அப்போ சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க, நம்ம கடலில் தப்பி கரை சேர வேண்டியதாக இருக்கும். கப்பலுக்கு சேதம் வந்தாலும் நமக்கு சேதம் வராது என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு பலன் வேணும், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற மாவை கரைச்சி என்ன பண்ணாங்க, தோற சொல்லிட்டு ஏதோ செய்து சாப்பிட்டாங்க இல்லைங்களா. அவர் கப்பல் உடஞ்சு போச்சு. கப்பல் உடஞ்சு அந்த கப்பல் துண்டுகளிலே கரையை ஒதுக்கிட்டாங்க. 276 பேர். அல்லேலூயா. சொன்னாங்க, சொன்னது அது கரெக்டா நடந்தா, கரெக்டா சொன்னதை அப்படியே செய்வோம். அல்லேலூயா. 276 பேர்ல இந்த கப்பல் மாலுமி, கப்பலுடைய எஜமான், கப்பலுக்கு சொந்தக்காரங்க அங்க இருந்தான். அவனெல்லாம் முதல்ல எதிர்த்துக்கிட்டான். இது பவுலை கடத்தி கொண்டு போற வீரர்கள், ரோம போர் வீரர்கள் கூட அங்கே இருக்கான். பவுலை அடிச்சவன் அவனை கடத்தி விலங்கு போட்டு கொண்டு போற யாருக்குமே ஒரு சேவை ஒரு சொல்லுங்க, யாருக்குமே ஒரு சேவை பாருங்க. 276 பேரையும் அந்த உயிரோடு காத்தார். நம்ம நல்லா சொல்றேன், யாருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய இனஜனத்தல் மக்கள், நம்ம சுற்று மக்களையும் கற்று காப்பாற்றுவோம். அல்லேலூயா. நம்மளாலதான் ஒரு ஆசீர்வாதம் வரும் அவங்களுக்கும். அல்லேலூயா. ஆமா, நம்மளால்தான் ஒரு நன்மை வரும். நம்ம அவங்க எல்லாரும் ஜோபன்றோம்ல. அப்போ 27:44 வாசிக்கிறோம். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாம் சொன்னபடியே ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி வழிநடத்தினார். யவீரு மகள் மறித்த போது, யவீரு மகள் மறித்து விட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் பயப்படான், தாப்பேன் பயப்படாதப்பா, அவன் நித்திரையா இருக்கிறான், அவன் உயிரோட எழுப்பு சொல்லிட்டு போய் எழுப்புனார். அல்லேலூயா. சொன்னபடி செய்யற பார்த்தீங்களா. லாசர் கட்டளையிலையும் அவர் 4 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் சொல்றாரு சீசன்ல கூப்பிட்டு, நம்ம யூரியாவை போவோம், நம்முடைய சிநேகிதன் மறித்து போனான், அவனை நான் எழுப்ப போகிறேன். எழுப்ப சொல்லிட்டே நான் போய் எழுப்புறேன். பார்த்தீங்களா, சொன்னதை அப்படியே செய்யும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் சொன்னதை மாற்றாமல் செய்கிறவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அல்லேலூயா. ஆமா. ஆகவே லூக்கா 11:11 வாசிக்கிறோம், நம் சிநேகிதன் நித்திரையாக இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன் என்று சொன்னபடியே செய்கிறார். அவர் சொன்னபடியே மறக்காமல் செய்கிறார். அல்லேலூயா. சொன்னதை மறக்காமல். நான் ஒரு காரியம் நினைவில் இருக்கும். ராகா பேசிய சொல்லுவாங்க, ஒரு கையில சோப்பு கையில நம்ம கூடு நாங்கள் வந்து உன்னை காப்பாற்றோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தா மறக்காம என்ன செய்றாங்க, அந்த வந்தவங்க மாத்திரனால அந்த யோசுவாவே சொல்றாங்க. யோசுவா போனது இல்லை, நம்ம பார்த்ததும் இல்லை, பேசுறதும் இல்லை. யோசுவா சொல்றாரு, உங்களை காப்பாத்துன அந்த ராகா பேசி என்ன போய் முதல்ல அவங்களை வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றோம். அல்லேலூயா. இல்ல மறக்காம யோசுவா மறக்காம இருக்காங்க. யோசுவா மறக்கல. யோசுவாவை உண்டாக்குன தேவன் யோசுவாவுக்கு நினைவை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, நமக்கும் யாரை கொண்டாலும் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார், அவர்களுக்கு ஞாபகத்தை கொடுப்பார். நீ சொன்னிய செய்தி சொல்லுவார். அல்லேலூயா. வடக்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்வார், தெற்கை நோக்கி கொடு என்று சொல்வார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அல்லேலூயா. ஆமா. ஆபிரகாமுக்கு பாருங்க சொல்றாரு, பெரிய ஜாலியா இருப்பேன், ஆசீர்வதிப்பேன் அவன் சொல்லிட்டு சொன்னபடியே குழந்தை கொடுத்தாங்க. 100 வயசுல கூட சொன்னபடியே ரொம்ப வயசாயிருச்சுப்பா, அதனால சரி போட்டோம் என்ன செய்யற அப்படின்னு சொல்லி விட்டாரா. 100 வயதானாலும் ஒரு குழந்தைய தரணும் சொல்றது கொடுத்தே பார்த்தீங்களா, சொன்னதே செய்யலாம்.
ஈசாக்கை பார்த்து தேசத்திலே ஆசீர்வதிக்கிறேன் சொன்னாரு. அதே மாதிரி 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். சொன்னதை செய்கிறோம், மறக்காமல் செய்கிறோம். இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்காமல் செய்வோம். அல்லேலூயா. ஆமா, சில நேரங்களில் இருக்கும்போது 430 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு முந்தைய ஆபரகாம் சொல்றாரு, உன் ஜனங்கள் எகிப்துக்கு போவார்கள், 430 வருஷம் அடிமையா இருப்பான்னு சொல்றாரு. அதுக்கு மீட்டு கொண்டு வருவேன். அது 430 வருஷமா பொறுமையா ஆண்டவர் என்ன செய்யற மறக்காம இருக்காங்கல்ல. இருந்து 430 வருஷம் முடியும் போது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படியா 430வது வருஷம் ஆரம்பத்துல அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. சொன்னபடியே சரியா செய்வார். கரெக்டா முன்னப்பட்ட செய்ய மாட்டார், கரெக்டா செய்வார். கரெக்டா தேவன் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு இடத்துல சொல்றார், நீ போகிற பாதையில் நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு தங்கமலை கொடுப்பேன், ஆகாரம் கொடுப்பேன், வஸ்திரம் கொடுப்பேன், எல்லாம் கொடுத்து உடைய திரும்பவும் கொண்டு வருவேன். அல்லேலூயா. செய்கிறாரா? சொல்வா சொன்னதை மறக்காமல் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அவருடைய ராஜ்யத்தை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், நிலையான ராஜ்யம், மகிமையான ராஜ்யம். அந்த பரமபிதாவின் வாசஸ்தலத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சொன்னபடியே ஆண்டவரை அழைத்து செல்ல வரப்போகிறார். நாம் ஆயத்தப்படுவோம். இந்த 4ஆம் மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொன்னதை அவர் என்ன செய்வார்? மாற்றாமல் செய்வார்.